இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலையின் இறைவா, எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் வாரம் தாங்கிடுவீர். எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் வாரம் தாங்கிடுவீர். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருக்கிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டும் எங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இன்னொரு காரியத்தை குறித்து கவனித்து பார்க்கின்ற காட்டு புஷ்பங்கள், அவைகளுக்கு பாதுகாத்து பராமரிப்பதற்கு ஆட்களே கிடையாது. கேட்ட நேரத்திற்கு நீர் பாய்ச்சி ஒருவேளை அதற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்து. ஆனாலும் அவைகளை அழகாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? உடுத்து வைக்கிறாராம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அல்லது புல்லுக்கு ஒப்பா இருக்கிற அந்த காரியங்கள் அது எரிந்து போகக்கூடிய அல்லது அழிந்து போகிறதுக்கு தேவன் அவ்விதமாய் உடுத்துவித்தால் நம்மை உடுத்துவிக்க மாட்டாரா? நம்மை நடத்த மாட்டாரா என்றுதான் இந்த இடத்துல இயேசு கேட்கிறார். சாலமோனுடைய ராஜ்யத்தை, ராஜாவின் நாட்களை குறித்து பல ஏற்பாட்டில் வாசிப்போம் என்று சொன்னால் அவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம், அவ்வளவு ஏராளமான வேலைக்காரர்கள் கூட அவ்வளவு வசதிகள், அவ்வளவு வாய்ப்புகள், அவ்வளவு அலங்காரங்கள், அவ்வளவு வெள்ளி பொன் என்று சொல்லி அவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் அங்கு பார்க்க முடியும். அவ்வளவு மேன்மையாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் சிறப்பா இருந்துச்சு அவன் கட்டின மாளிகைகள், அரண்மனைகள். ஆனா சொல்றாரு, அதை காட்டிலும் காட்டு புஷ்பத்தை கர்த்தர் மேன்மா வச்சிருக்கிறேங்கிறாரு. ஆனா அதையோடு விட்டு விடவில்லை. இந்த காட்டு புஷ்பத்தை காட்டிலும் நாம இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ஸ்பெஷல் என்று சொல்லுகிறார். காட்டு புஷ்பத்துக்கு அவ்வளவா நான் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்றாரு. சாலமோனின் மேன்மை காட்டிலும் காட்டு புஷ்பங்களை மேன்மையாய் வைத்து நடத்துகிறவர் நம்மை அதை விட மேன்மையாக வைக்க விரும்புகிறார். வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு அது இல்லை இது இல்லைன்னு தான் நம்ம குறைப்படுறோம். இருக்கிறதுல நம்ம சந்தோஷமா இருக்கிறது இல்ல. ஒரு அருமையான குடும்பம் எனக்கு தெரியும். 2 பிள்ளைகள். அந்த தாய் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க. தகப்பனிடம் இருந்து எந்த வருமானமும் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ்க்கு போகும்போது பிள்ளைகள் ஸ்கூல் லைஃப்ல புது ட்ரெஸ் போட்டதே கிடையாது. கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே ஒரு புது ட்ரெஸ் போட்டுட்டு வரணும். ஏதாவது பண்டிகைன்னா எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும். அதை பெற்றோர்கள் எப்படியாவது நிறைவேற்றி கொடுப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோரால் செய்ய முடியாது, அதுதான் உண்மை. ஆனாலும் இந்த பிள்ளைகள் போய் பழைய ட்ரெஸ்ஸோட தான் நிற்கும். பக்கத்துல இருக்கவங்க முன்பின்ன இருக்கவங்க எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு என் ட்ரெஸ் நல்லா இருக்கா, என் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது இந்த பிள்ளைகளுடைய உள்ளங்கள் உடையும். சில பிள்ளைகள் கேட்டுறோம், என்ன உனக்கு புது ட்ரெஸ் கிடைக்கலையா அந்த திருப்பண்டு கூட கேட்கும். அதெல்லாம் தாங்கிட்டு ஆலயத்துக்கு போறதை மட்டும் அந்த பிள்ளைகள் நிறுத்தினதே இல்லை. ஒருவேளை இந்த நாட்கள் எடுத்துட்டீங்கன்னா அம்மாவை இந்த சர்ச்சு போவாண்டாடா, அடுத்த வாரம் அல்லது புது ட்ரெஸ் வந்தப்புறம் பாத்துக்கலாம், எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு நம்மள ஒரு மாதிரி ஏளனமா பார்ப்பாங்க இப்படி சொல்லி தடுப்போம். ஆனா அந்த தாய் சொல்லி கொடுத்தாங்க, உன்னை ஆண்டவர் பாக்குறாரு, நீ ஏசப்பா பார்க்க போறா, புது ட்ரெஸ் போட்டாதான் உன்னை பாப்பாருன்னு கிடையாது. நீ போ, மற்றவங்க சொல்லுவாங்க ஆனா அதை பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்லி ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த பிள்ளைகள் அதை பெருதா எடுத்துக்கள் அப்படி வளர்ந்தாங்க. நாட்கள் வந்தது. பிள்ளைகள் படித்து நல்ல நிலைமையில் வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவர்களுக்கு திருமண வாழ்க்கை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கும் குழந்தைகள் பிறந்தது. ஒரு நாள் அவர் சொல்ல, அந்த குழந்தையுடைய பிறந்த நாள் 1 இயர் கம்ப்ளீஷன்ல சொல்றாங்க, நாங்க எங்க சிறு வயதுல புது ட்ரெஸ் வருஷத்துக்கு ஒரு திருப்பு கூட எங்களுக்கு கிடைக்கிறது கடினமான ஒன்று. நியூ இயருக்கு தான் நாங்க போடுவோம், கிறிஸ்துமஸ்க்குலாம் வராது. எங்க அம்மாவுக்கு சம்பளம் வந்த பிறகுதான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இப்போ எங்க பிள்ளைகளுக்கு நாங்க அதை திரும்பி பார்க்கிறோம். அதை கவனித்து பார்க்கும்போது அந்த சூழ்நிலை கர்த்தர் நடத்தினாரு. இன்னைக்கு மாதம் ஒரு புது ட்ரெஸ் போடுற அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. யோசித்து பாருங்க, அதுதானே உண்மை. எவ்வளவோ அழகா நடத்துகிறார். ஆனால் நம்ம அதை கவனித்து பார்ப்பதில்லை, யோசிப்பதில்லை. எதிரே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடத்தி வந்த பாதைகளை, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி
ஆண்டவரே, இவ்வளவு அழகா எங்களை உடுத்தி வைத்திருக்கிறீரே, இவ்வளவு அழகா எங்களை நடத்துகிறீரே, எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுவோம். நிச்சயமாக இன்னும் கர்த்தர் கிருபைகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, காட்டு புஷ்பங்களை எவ்வளவு அழகாய் உடுத்து வைக்கிறீர். அதை காட்டிலும் நாங்கள் மேன்மையானவர்கள், ஸ்பெஷல் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. உண்மைதானப்பா. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் நீர் ரத்தத்தை சிந்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறீர். இம்மட்டும் நடத்துகிறேன். இன்னைக்கு சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளிக்கிற பிள்ளைகளை நீ தட்டி கொடுத்து தைரியம் கொடுத்து தொடர்ந்து பின்வாங்காதபடி முன்னேறி செல்ல உதவி செய்வீராக. செய்வதற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் கிருபை உண்டாகட்டும், பிரசன்னம் இருக்கட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட்டு புஷ்பங்களை கவனித்து பார்ப்போம். விசேஷமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாமும் அப்படித்தான் நம்மை உடுத்து வைப்பார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. கர்த்தர் உடுத்துகின்றார், கர்த்தர் உடுத்துகின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிட